தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணி போல் எடுத்த விளாக் தான் இது. மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் டிவி பார்த்துட்டு திரும்பி கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. மார்னிங் விளக்கி வச்ச பாத்திரம் எதுவுமே எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாலே கிச்சன் பார்க்கறதுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பண்ணுவேன். ஒரு சில நேரம் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சு நான் வேறு ஏதாவது ஒர்க் வந்து பார்ப்பேன். முட்டையுமே அரேஞ்ச் பண்ணாமல் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அட் லாஸ்ட் வந்துட்டு கிச்சன் ஃபுல்லாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு வெசல் வாஷிங் தான். எப்பயுமே வந்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெசல் வாஷிங் முடிச்சுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் வந்துட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக தனியாக எந்த ஜெல்லுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. விம் பார் தான் வெசல் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அதே வந்துட்டு கவுண்டர் டாப்புமே யூஸ் பண்ணிப்பேன். தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தது, அதுவுமே நல்லா உறைஞ்சி வந்துருச்சு. அதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெசல் வாஷிங்லாம் முடிச்சுட்டு ஜிங்க் ஏரியாவுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.